அடுத்ததாக நமது மௌலானா மௌலவி அபு தாஹிர் ஹசரத் ஃபைசி அவர்கள் நமக்கு முன்னால் இந்த நேரம் உரையாற்றுவார். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சஜ்ஜாதாக்களே, ஹலீஃபாக்களே, உலமா பெருமக்களே, முரீதீன்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சலாமிக்குரிய ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை என்னவென்றால், இப்பொழுது அவனுடைய ரஹமத்திலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். யஹ்தஸ்ஸு பி ரஹமத்திஹி மன் யஷா. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவரை தன்னுடைய ரஹமத்திலே அரவணைத்துக் கொள்கின்றான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ரஹமத்தான ஒரு பரக்கத்தான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றானே, அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு, பேருபகாரம் என்னவென்றால், நம்முடைய சர்க்கார் நாயகத்துடைய திருக்கரத்தை பிடித்து அவருடைய முறியதாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த அல்லாஹுக்கு எல்லா போலும். ஆக அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரும் கிருபை ஷேகுமாருடைய தொடர்பிலே, சர்க்கார் நாயகத்தை தொடர்பிலே வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றான். எஜமானுடைய அந்த ஒரு பார்வை இருக்கிறது அல்லவா, அந்த பார்வை தான் நம்ம இங்கே உட்கார வைத்திருக்கிறோம். ஷேகுமாருடைய ஒவ்வொரு அங்கமும் ஒரு பரக்கத். அவருடைய திருக்கரத்தை நாம் பிடித்தோம் அல்லவா, அந்த திருக்கரத்தை பிடித்தது ஒரு பரக்கத். அவருடைய நசர் நம் மீது பட்டதல்லவா, அந்த நசர் நமக்குடைய இத்தகை ஃபிராஷத்துல் மோமினி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மோமினுடைய பார்வையை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் கருணையோடு பார்த்தால் ரஹமத், கோபமாக பார்த்தால் அது லானத்தாகிவிடும். ஆக நம்ம எல்லாம் கருணையோடு பார்த்தார்கள், அந்த பார்வை நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கின்றது. அவர்கள் பார்த்த அந்த பார்வை நம்மை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது. அருமையானவர்களே, நாம் அவருடைய பேச்சையும் அவருடைய சோபத்தில் மட்டுமல்ல, அவர்கள் வெறும் நசரை மட்டும் நான் பேச ஆசைப்படுகின்றேன். எல்லாவற்றையும் அல்ல, ஒரே நசர் தான், ஒரு பார்வை தான். சஹாபாக்கள் எப்படி சஹாபாக்கள் ஆனார்கள்? யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலும் அவர்கள் சஹாபாக்களாக ஆக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தார்களோ அவர்கள் சஹாபாக்கள். இரண்டால் அப்துல்லா உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இரண்டு கண்ணுமே தெரியாது. அவர்கள் பெருமானார் பார்க்கவில்லை, ஆனால் பெருமானார் அவர்களை பார்த்தார்கள், அதனால் சஹாபாக்கள் என்று நமக்கு சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ அந்த பார்வையின் பரக்கத்தை எப்படி விட்டது என்பதை இந்த நேரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கஜினி முகமது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய ஷேகை பார்ப்பதற்காக இருக்கின்றார்கள். அப்போ அவங்களே பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பேர் ஞாபகம் மறதியாக இருக்கு, ஷகீக்குல் வல்ஃப்னு நினைக்கிறேன். பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ சொல்கிறாங்க, அவங்களுடைய ஷேகை பற்றி சொல்கிறாங்க. அவர்களை ஒரு மனிதர் பார்த்தார், அவர்களை ஒரு அபா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஷேக், அவர்களை ஒரு மனிதர் பார்த்தார். அப்போ ஷேக்கு நம்ம பார்க்கறது இருக்கட்டும், நாம் அவங்கள பார்க்கறதே ஒரு பெரிய பரக்கத், அதுலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அஜ்மீர் ஹாஜா முஹைனுddin சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த பயான் பேசவில்லை, யாரையும் பார்க்கவில்லை, டெல்லியிலிருந்து அஜ்மீருக்கு நடந்து வந்தார்கள். அவர்களை பார்த்த 90 லட்சம் பேர் முஸ்லீம் ஆகிட்டார். அப்போ அந்த தாத்தை பார்க்கறதே ஒரு பரக்கத். அப்போ தாத்துடைய சொஹபத்தில் அல்லாஹ் நம்ம சேர்த்து வச்சானே, அந்த தாத்துடைய முரீதாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தானே, அது எவ்வளோ பெரிய பரக்கத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அபாயசீல் இஸ்லாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு மனிதன் பார்த்தால், ஒரு திருடன் பார்த்தால் திருந்தி விடுவான்.
ஒரு விபச்சாரி பார்த்தால் திருந்தி விடுவார், ஒரு கொலைகாரன் பார்த்தால் திருந்தி விடுவான் என்று சொன்னதும் உடனே கஜினி முகமது கேட்குறாங்க, ஷேகை பார்த்து கேட்குறாங்க, அவங்க என்ன மிக அவங்க அப்படிப்பட்டவங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய ஆளா, பெருமானார் அவருடைய பெரிய ஆளா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அபூஜஹல் பார்த்தானே, உத்பா பார்த்தானே, ஷைபா பார்த்தானே, எல்லோரும் பார்த்தார்களே, அவர்கள் எல்லாம் திருந்தவில்லையே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ அவங்க ஜதுபு வந்து சொன்னாங்க, அவர்களெல்லாம் அப்துல்லா ஆமினா பெற்றெடுத்த சாதாரண மனிதராக பார்த்தார்கள், அதனால காலம் பூரா காபிராக இருந்தார்கள். சஹாபாக்கள் பெருமானாரி அல்லாஹ்வுடைய ரசூலாக பார்த்தார்கள், அல்லாஹ் அந்த அளவுக்கு உயர்த்தினார். அப்ப ஷேகா பார்க்கணும், ஷேக்கிட்ட அவங்கள்ட்ட போய் வரசி பார்க்க கூடாது. நம்ம ஷேகத்தை போல வேறு ஷேக் இல்லை, அந்த பார்வையோடு பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றா எந்த தர்காவுக்கு ஜியாரத்துக்கு சென்றாலும் கூட இந்த இடத்திலே இந்த போர்வை போர்த்திப்பட்டு அடக்கமாக இருக்கக்கூடியவர் என்னுடைய ஷேக் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும், அப்பதான் பைசான் கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்கள். அப்ப ஷேக்மார்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு அந்தஸ்து பெற்றவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கும்பகோணத்தில் ஹைலிஷா சர்க்கார் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நடனக்காரி இருந்து கொண்டிருந்தார். மிகப்பெரிய நடன அரசவையிலேயே அறக்குறையாக ஆடையோடு நடனமாடக்கூடிய ஒரு நடனக்காரி இருந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த வழியே ஷேக் போனாங்க, எதிர்பட்டார், அந்த நடனக்காரி எதிர்பட்டார். அது ஷேக்குடைய பார்வை அந்த பெண் மேலே பட்டுச்சு. பட்டுதான் தாமனா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளால மனசில் ஒரு மாற்றம், மனதுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உடனே தன்னைத்தானே வருத்தி கொண்டால் தௌபா செஞ்சு, அப்பா ஷேக்குடைய ஒரு பார்வை தான் பட்டுச்சு. பட்ட பார்வையை இனிமேல நம்ம என்ன செய்ய வாழ்க்கையில் நடனம் ஆடக்கூடாது, நாம் திருத்தி விட வேண்டும் என்று அவர் தன்னை என்ன செய்கிறார், திருத்தி விடார். ஷேக் அந்த இவர் பார்த்தா அவர் பார்த்தாங்க, அந்த பார்த்த பறக்கத்தில் என்ன செய்யார், திருத்திட்டார். ஆனால் அந்த அவருடைய நடனத்தை பார்த்து பார்த்து ரசித்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரசருக்கு அவளை மறக்க முடியவில்லை. அந்த நடனக்காரி என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. அவன் நடனத்தை சில பேருக்கு சில போதை இருக்கும், மது குடிக்கிறவங்க குடிச்சுக்கிட்டே இருக்கணும், சிகரெட்டு குடிக்கிறவங்க சிகரெட்டு குடிச்சே இருப்பான், குடிச்சாதான் அவன் என்ன செய்யறான், அவனுக்கு மனசு ஆசுவாசப்படும். அதே போல அந்த நடனக்காரி நடனத்தை பார்த்து பார்த்து ரசித்த அந்த அரசர்களுக்கு அவளுடைய நடனத்தை பார்க்காமல் பித்து பிடித்து போய்விட்டார்கள். உடனே அரசன் உத்தரவிட்டான், அவளை எப்படியாச்சும் கொண்டு வாங்க, அவள் நடனத்தை நான் பார்க்கணும், அப்படி கொண்டு வாங்க, இல்லை இல்லை அவளை கொன்று விட்டுவார்கள் என்று உத்தரவிட்டான். உடனே என்ன செய்யறாங்க, படை வீரர்கள் ஓடுறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறா, இந்த விஷயத்தை தெரிஞ்சு கேள்விப்பட்டு ஓடுறான். ஓடி செய்ய அந்த வீட்டை விட்டு உயிரை காப்பாற்றி கொண்டு ஓடிவிட்டு நேராக ஷேக்கோட விட்டு போயிட்டான். எஜமான்ட்ட போய் சொல்றேன், எஜமானே இப்படி எல்லாம் உங்களுடைய பார்வை பட்டுச்சு, அந்த பார்வைகிட்ட நான் முறியது வாங்கலை, எது வாங்கலை, உங்கள்கிட்ட முறியது வாங்கலை, எது வாங்கலை, நீங்கள் பாரு பார்த்தீங்க, அவ்வளோதான். இந்த குடும்பத்தின கல்புக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், எனக்கு அரசர் உத்தரவிட்டுட்டார், என்னை கொள்ள சொல்லி என்னை எல்லோரும் துரத்தி கொண்டு வருகின்றார்கள் அப்படி சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய கஷ்பால பார்க்குறாங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்க்குறாங்க. ஷேக்மார்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் கேட்டுக்கணும், அவங்க போய் நம்ம மாற்றம் செய்யக்கூடாது என்பதை இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ளும். ஷேக் நமக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இதை செய்யுமான்னு சொன்னாங்க, செஞ்சிடணும். செய்யாதுன்னு சொன்னால் செய்யக்கூடாது, மீறி செஞ்சானாக்கா அது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கும். அப்போ கஷ்புல பார்த்துட்டு சொல்றாங்க, உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு நடனம் பாக்கியா இருக்கு, இன்னும் ஒரு நடனம் பாக்கியா இருக்கு, நீ ஆடிதான் ஆகணும், ஆடலைன்னா உன்னை கொன்று விடுவார்கள். அப்போ ஷேக் சொன்ன மாதிரி ஆடு. அப்போ இது நாள் வரைக்கும் ஆடிய ஆட்டம் பேர், இது நாள் வரைக்கும் ஆடிய ஆட்டவர் இப்போ ஷேக்குடைய சுகபத்தில் தன்னை மறந்து இஷ்கே இலாஹி ஆடினால் அதனை பார்த்து அத்தனை மனிதர்கள் திருந்தி விட்டார்கள், பிற்காலத்தில் வழியாக ஆகிவிட்டார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஒரு பார்வை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்க சாதாரண பார்வையை கொண்டு பார்க்கவில்லை, ஹக்கை கொண்டு பார்க்கிறார். அந்த பார்த்த பார்வையின் பறக்கத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பறக்கத்தை தான் நம்ம ஒன்று சேர்த்திருக்கிறது. இல்லை என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் எப்படி எப்படியோ போயிடும். நிஜமா ஃபிக்ஸா சர்க்காரில் ஒருத்தர பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நாச்சியாருடைய மாமா இருந்தேன், இப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்க, சரிமா இருக்கீங்களா, என்ன விஷயம், ஏதாச்சும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். கும்பகோணத்தை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பாலம் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த இல்லாத பேச்சு அது, இது எப்படி இப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வச்சு. உடனே நிஜமா சொன்னாங்க, இந்தியா அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லையேன்னு சொன்னாங்க. நான் அப்போ போனதில்லை, இப்போ போனதில் இருக்கேன். அப்போ நாச்சாரில் இருந்தேன். அப்போ
அப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அது இப்படிலாம் ஒன்று கடைசியில் விசாரித்து பார்த்தா அப்படி ஒரு செய்தி நடக்கவே இல்லை. அப்படி ஒரு செய்தி நடக்கவே இல்லைங்கிறது அப்போதான் தெரிஞ்சு. அப்போ நிஜமா உட்கார்ந்த இடத்துல எங்கேருந்து பார்க்குறாங்க பாரு, எங்கே நடக்குது எப்படி தெரியுது பாரு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு மகானுடைய ரூஸில் நம்ம கலந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு சர்க்காருடைய ரூஸில் நம்ம கலந்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் பார்க்கணும். அவனுடைய பார்வை வேறு. அதே போல் பைக்கி நாயகத்தில் எஜமா அவனுடைய ஏதோ மகளுக்காக அவனுக்கு வீடு கட்டியிருக்கும் போது அந்த வீட்டுக்கு என்ன செய்வாங்க, வந்துருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க, எஜமா உட்காந்துருக்குறாங்க. அப்போ நான் பக்கத்தில் இருக்கேன், என்னப்பா சொல்கிறாங்க, பைகி நாயகத்தை நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தோற்றத்தில் பார்த்தேன். பைகி நாயகத்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தோற்றத்தில் பார்த்தேன், அந்த தோற்றத்தை இப்பொழுது பார்க்கின்றேன். நானும் பார்த்துட்டு தான், நானும் பார்க்குறேன், ஒன்றும் தெரியல, பையனாக தான் தெரியுது. அப்போ அவங்க கண்ணுக்கு எப்படிப்பட்ட தோற்றம் தெரிஞ்சு ஜெகஜி அதை சொல்லி வர்ணிச்சு காமிக்கிறாங்க. அது வந்து சபையிலேயோ பயானில் சொல்ல, அவங்க எஜமாக்கு பக்கத்தில் பி சர்க்கார் பக்கத்தில் நான் நிற்கிறேன், சொல்கிறாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நான் அந்த பார்வையை பார்க்கணுங்கிறாங்க. நானும் வைநாயகத்தை பார்க்குறேன், சாதாரண தெரியுது. அவங்க பார்க்குற பார்வைன்னா ஏன் பார்க்குறோம், எந்த பார்வையை கொண்டு அதை ஷேக் வலிக்கு ஹக்கு பார்த்து எப்படி நேராஜில் அல்லாஹ் ரசூல் பார்த்துக்கிட்டா எப்படி பார்ப்பாங்க, அப்படிப்பட்ட பார்வையில் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஷேகுமாருடைய திருக்கரத்தை பிடித்த பரக்கத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அந்த ஷேகுமாருடைய தொடர்பில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுக்க வேண்டும் என்று கடைசி வரைக்கும் ஏதோ சரி வந்தோம் வாங்கோம் அப்படி இல்லை. எஜமா ஷேகுனாங்க நமக்கு எது சொல்லிக் கொடுத்தாங்களோ, எத்தகைய திக்கர் சொல்லிக் கொடுத்தாங்களோ, எத்தகைய திருக்கரிமாய் நாயெல்லாம் இதெல்லாம் வாழ்நாள் பூரா நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ, அவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி வாழணும். அதுதான் எஜமா எதையும் எதிர்பார்க்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஏதோ ஒரு பறக்கத்துக்காண்டி நம்ம பையத்து வாங்கினோம், பறக்கத்துக்காண்டி வாழணும் அப்படிப்பட்ட அல்ல. நம்மை மாற்றுவதற்கு அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள், நம்மை மாற்றுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள். மலையை கூட பிரட்டி விடலாம், ஆனால் ஒரு கல்பை பிரட்டிருக்குது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சிறிய ஜிஹாதுக்கு பிறகு அவங்க பெரிய ஜிஹாதுக்கு நீங்கள் எல்லாம் தயாராகன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் யாரா சொல்லலாம், இன்னும் ரத்த வாட கூட போலியே, இப்போதானே போருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ரத்த வாட கூட ஒன்று போலியே, இன்னொரு பெரிய போருக்கா. இப்போ சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிஹாது நஃப்ஸ் என்று சொன்னார். அந்த நஃப்ஸோடு போர் எடுத்திருக்கின்றதே அதுதான் உண்மையான போர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நஃப்ஸ் போர் நம்முடைய கல்வை மாற்றி வைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட. அதை தான் நம்ம செய்யறோம், எஜமானுடைய திருக்கரத்தில் படுத்த பறக்கத்திலும் இப்படிப்பட்ட நம்ம பறக்கத்தான ஒரு மஜ்லிஸில் நாம் எல்லாம் உட்கார்ந்திருக்கின்றோம், அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம செஞ்சு கொடுத்திருக்கிறான். ஆக இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஷேகுமாருடைய அந்த தொடர்போடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் கடைசியவரையும் நம்ம செய்யாங்க அவங்களுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள்புரிவானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.